ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமான இந்த ஸ்கங்க் ட்ரீ பாட் இது வச்சு தான் நம்ம சூப்பரான 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு முன்னாடி இதில் இருக்கிற அந்த விதையை உங்களுக்கு காட்டிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மரம். இந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் கிரிம்சன் ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு காய் மாதிரி வரும். இந்த காய் கீழே உடஞ்சி இந்த மாதிரி விழும்போது இதுக்கு ஹார்ட்டின் ஷேப் கிடைக்கும். அதனால தான் இதை ஹார்ட்டின் ட்ரீன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் பேர் SKUNK skunk tree. கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ட்ரீயை நீங்களும் பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்ச் சீசனில் இது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி க்ளே எடுத்துகிட்டு இதில் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பாட் இருக்கு இல்லையா, இதை நான் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக இந்த க்ளேவை இப்படி அப்ளை பண்ணிவிட்டு சைட் பை சைடு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை மோல்டு மாதிரி இப்படி பண்ணி எக்ஸ்ட்ரா பேக்லேயே இதே மாதிரி ஒரு டெயில் மாதிரி நம்ம இதுக்கு இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக அழகாக இந்த ஷேப்பாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே எடுத்துகிட்டு அதுலேயே ஒரு வால் மாதிரியே இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் புதுசாக பண்ணல, நேச்சர் கொடுத்த ஒரு வரத்தை தான் நம்ம அழகான கிராஃப்டாக மாற்றிட்டுருக்கோம். ஸோ இதில் இந்த மாதிரி நம்ம இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி உடன் ஸ்பூன் இல்லைனா நார்மல் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்படி அழகாக வச்சுடுங்க. இது பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை மாதிரி அழகாக ஆடும், ஸ்விங்கு மாதிரி ஆடும். ஏன்னா அதுக்கு கீழே அப்படி வளைவாக இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான ஒரு பாட் இது. ரோட்டில் பார்த்தம்போது இதை வச்சு ஏதாவது பண்ணணுன்னே ரோட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயாவது உங்கள் கண்ணில் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இனிமேல் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இந்த சீசனில் கண்டிப்பாக ரோட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்கள். இது ஊஞ்சல் மாதிரி சேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேர் மாதிரி அழகாக ஆடும் இது. இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. பாட்டமில் கொஞ்சம் இந்த மாதிரி க்ளேவை நீங்கள் ஒட்டிடுங்க. எதுக்குன்னா அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம தலை போர்ஷனுக்காக ஃப்ரண்ட்டில் நிறைய க்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டெயில் போர்ஷனில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த எதுவுமே ஃபிட் பண்ணாமல் இது அழகாக சேர் மாதிரி தான் ஆடும். நம்ம க்ளே அடிஷ்னலாக ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அடிஷ்னல் க்ளேவை இது பேக் சைடில் நான் இந்த மாதிரி டவுனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசைச்சு பார்த்தோன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு இப்போது இந்த பேர்டுக்கு தலைக்கு மேலே இப்படி நான் வச்சிடுறேன். ஸோ இது டக்கு கிடையாது, ஆனால் இது என்னன்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. கமெண்ட் பாக்ஸில் உடனே சொல்லுங்கள். இப்போ இன்னொரு பாட் எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி டீப் ரோஸ் கலர் கொடுத்துட்றேன். இந்த டீப் ரோஸ் கலர் ஃபுல்லாக நம்ம இதில் அடிச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் இந்த தேர்டு பாடையும் நம்ம எடுத்துடுறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு க்ளேவை எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன டிப்ஸ் தான், இந்த மாதிரி டால்கம் பவுடரை தூவிட்டு அதில் இந்த ரவுண்டு க்ளேவை வச்சுட்டு இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஹார்ட்டின் ஷேப்பினுடைய பாட்டம், அதை அப்படியே இதில் வச்சு ஒரே ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டா அழகாக இதில் போய் இது ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆகிடுச்சுன்னா இது காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலே போதும். அழகான ஒரு ஸ்டாண்டிங் போஸ்டர் மாதிரி நமக்கு கிடைச்சிடும். இப்போது இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சு நம்ம காய வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் பாட் எடுத்தோம் இல்லையா, பிங்க் கலர், அதாவது டீப் ரோஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம பேபி பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். அந்த பேபி பிங்க் கலர் இன்னர் சைடில் மட்டும்தான் கொடுக்க போகிறோமே தவிர அவுட் சைட் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த இன்னர் சைடு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எல்லோ எடுத்துக்கலாம். லைம் எல்லோ இருக்கு இல்லையா, மெட்டாலிக் ஷேட் எடுத்துருக்கேன். நீங்கள் மெட்டாலிக் ஷேட் இல்லைனா பரவாயில்ல, நார்மல் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். கலர் காம்பினேஷன் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அன் ஐடியா ஐம் கிவிங் யூ. இப்போ இந்த மாதிரி இந்த எல்லோ லைம் கலரை சுற்றி இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ள டாட் மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் மெயினாக பிளாக் கலர் கொடுத்தா தான் அது என்ன நமக்கு தெரியும். ஒரு அழகான கிரெசன்ட் மூன் நிலா இருக்கு இல்லையா, அந்த நிலா அழகாக இதில் நம்ம வரைஞ்சிட்டு ஒவ்வொரு ஸ்டாருக்கும் அந்த எல்லோ கலரில் டாட் வச்சோன்னா ரொம்ப அழகாக இதோட டீட்டெயிலிங் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிடும். இந்த செகண்ட் பாட் இப்போ வேலை முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு பாடில் ஒரு பேர்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் பாடில் நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துட்ருக்கோம். தேர்ட் பாடை நம்ம ஸ்டாண்டிங் போஸ்டரில் நிற்க வச்சுருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இது முடிஞ்சாச்சு. செகண்ட் இப்போ முடிச்சிட்டோம். இது ஒரு பக்கம் அப்படியே நம்ம காய வச்சுட்டு அப்புறமா இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தேர்டு பாடை எடுத்துடலாம். தேர்ட் பாட் POD பாட். இதில் நம்ம இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலரை ஃபுல்லாக அடிச்சிடுறோம். கீழே இருக்கிற ரிங்குக்கு மட்டும் நம்ம கலர் அடிக்கலை, இந்த ஹோல்டு பண்ணியிருக்கு இல்லையா அதுக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளே இருக்கு இல்லையா, க்ளே அதை எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடினுடைய சீட் நான் ஆரம்பத்தில் காட்டினேன் இல்லையா, அதை இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அது அழகாக இப்படி பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் போயிட்டு உள்ள ஸ்கின் கலரில் அழகாக நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட பாதாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு லைட்டர் ஷேடில் அழகாக இந்த மாதிரி கிடைக்கும் இதோட சீடு. இந்த சீடையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதையும் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே க்ளேக்குள்ளே வச்சு நல்ல மாவு மாதிரி திரட்டிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் இது ஒரு டோம் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி நான் நல்லா இப்போ திரட்டிக்க போகிறேன், உங்ககிட்ட இப்படி காட்டுறேன். ஆனால் ஃபுல்லாக இதை திரட்டி இது ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். சீடை க்ளோஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டோம் ஷேப் கிடைக்கும். அதை அப்படியே இதில் அப்படியே ஃபிட் பண்ணிவிடுங்க, ஓவல் ஷேப்பை ஃபிட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அடிஷ்னலாக கம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கம் ஆனால் நான் யூஸ் பண்ணலை. இப்போ கீழே இந்த கிளேயில் இந்த மாதிரி நீட்டாக ஒரு வடிவம் நம்ம கொடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இந்த பாருங்கள், அந்த இதோட அந்த டோம் ஷேப்போடு இதை அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எலாங்கேட் பண்ணி இப்படி லைட்டாக வளைச்சி விடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நீங்கள் இதிலே ஃபிட் பண்ணி வளைச்சி விடணும். அந்த மாதிரி வளைச்சி விட்டதுக்கப்புறமா இப்போது ஒரு இன்வெர்டு ட்ரையாங்கிளை இதில் அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுறீங்க. இதையும் ஃபிட் பண்ணி அழகாக வந்து கொண்டு வந்துடுங்க. இது மூணுமே இப்போ முடிஞ்சிருச்சுன்னா தேர்ட் பாடுடைய வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் காயட்டும் இது எல்லாமே. ஸோ கொஞ்சம் நேரம்னா ஒரு 1.5 hours இல்லை 1 hour. இப்போ இதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் காயறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே கொடுத்துடணும், ஸ்பூன் வச்சு கொடுத்துட்றேன். இது ஒரு பக்கம் காயட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாடு பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் எல்லா பக்கமும் கொடுத்துடுறோம். இப்போ நேச்சுரலாகவே ஒரு கோழி இருக்கு இல்லையா, ஹென் தான் இது. அதுக்கு வந்து நம்ம இப்போ கலர் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு பாடுக்கு வந்துடுவோம். இதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கிளே முழுக்க நான் பிளாக் கலர் கொடுத்துட்றேன். ஏன் வந்து 1 2 3 வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றும் காயறதுக்கான டைம் இருக்குது இல்லையா, அந்த டைம் கொடுத்து மூணுத்தையும் ஒரே நேரத்தில் முடிக்கணுன்றதுக்காக தான். இப்போது எல்லோ கலர் எடுத்து இந்த மாதிரி நம்ம சைடில் வந்து கொடுக்குறோம். அப்புறம் கூடவே என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பாடினுடைய அந்த ஹென் எடுத்துக்கலாம். அதுக்கும் எல்லோ கலர் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால அதோட பீக்குக்கு அழகாக நம்ம எல்லோ கலர் இந்த மாதிரி கொடுத்துடுறோம். பீக்குக்கு இது எல்லோ கலர் முடிச்சதுக்கப்புறமா அந்த கோழியினுடைய கொண்டை தலையில் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துட்டு கண்ணுக்கு பிளாக் கலர் டாட் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நம்மளுடைய ஹென் அழகாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அமைஞ்சது. இந்த கோழியினுடைய இறகு மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. ஸோ வாலும் நம்ம இணைச்சாச்சு. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாடினுடைய கம்ப்ளீட் ஒர்க் ஃபினிஷ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஆடும் உங்களுக்கு. இப்போ தேர்ட் பாடை எடுத்துடலாம். தேர்ட் பாடில் வந்து இப்போ பேலன்ஸ் கலரிங்கில் நார்மல் ஸ்கை ப்ளூ இருக்குது இல்லையா, ஸ்கை புக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற அந்த ப்ளூ எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஒயிட் ஷேட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த எல்லோ கலருக்கு பக்கத்தில் ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறமா கொஞ்சம் டார்க் ப்ளூ, அதுக்கப்புறமா ஓவர் டார்க் அப்படின்னு கொடுத்தா ரொம்ப அழகான இந்த சிவலிங்கத்துக்கான அந்த பட்டைன்னு இருக்கு இல்லையா, விபூதி பட்டை, அதை கொடுத்து அந்த குங்குமத்தை வச்சுட்டோம்னா நமக்கு அழகாக இருக்கும். இப்போ க்ளோயிங் சிவலிங்கமாக இது தெரியும். காஸ்மிக்கில் இருக்க மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ளூக்குள்ளே நம்ம நட்சத்திரங்கள் மாதிரி ஒயிட் டாட்ஸ் வச்சுட்டோம்னா கீழே பாட்டமில் இருக்கிறது அப்படியே அந்த பாடினுடைய ப்ரௌன் கலரோட மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை முடிஞ்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான பேப்பர் வெயிட் ஹென் இந்த பாட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணலாம். உங்கள் தங்கை அக்கா யாருக்காவது வந்து பிறந்த நாள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டாய் அழகாக கொடுக்கலாம். மோஸ்ட்லி அக்கா வந்து தங்கைக்கு கொடுப்பீங்க, அண்ணன் வந்து தம்பிக்கு கொடுப்பீங்க, இல்லை அக்கா தம்பிக்கு அண்ணன் வந்து தங்கைக்கு கொடுப்பீங்க. இந்த மாதிரி அழகான பொம்மை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக அண்ணா நீங்களா பண்ணீங்க, அக்கா நீங்களா பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் பாட் இதனுடைய ஒர்க் என்ன, இது ஏற்கனவே முடிச்சிட்டோம். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, உங்களுடைய ஷார்ப்னரை நீங்கள் இந்த மாதிரி சீவும் பொழுது அதிலிருந்து வர அந்த பென்சில் ஸ்கிராப் இருக்கு இல்லையா, அதை ஒரே இடத்துல நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி எழுந்து டஸ்ட்பினில் போடாமல், இல்லை நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலையே குப்பை மாதிரி போடாமல் இதில் அழகாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களால் முடியும் பொழுது டஸ்ட்பினில் போய் நீங்கள் போட்டுட்டு வரதுக்கான ஒரு பென்சில் ஸ்கிராப் வந்து கலெக்ட் பண்ணுற அந்த விஷயம் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் எந்த குப்பை வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பேப்பர் குப்பைலாம் இருக்கும் இல்லையா, அதை கூட போட்டுட்டு மொத்தமாக நீங்கள் டஸ்ட்பினில் போய் கொட்டிடலாம். இதுதான் செகண்ட் பாட். இப்போ தேர்டு பாட் ரொம்ப அழகான சிவலிங்கம். ஸோ இந்த சிவலிங்கத்தை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். உங்களுடைய டேபிள்லையும் நீங்கள் வச்சு டெய்லி காலையில் எழுந்துட்டு சிவனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஐடியாவும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கங்க் ட்ரீயிலிருந்து குப்பையில் தூக்கி போடுறது, அப்படியே வீணாக போகிறது, அதை எடுத்து நம்ம அழகான ஒரு பேப்பர் வெயிட், ஒரு பென்சில் ஸ்கிராப் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா ஒரு அழகான சாமி சிலையும் வந்து பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸில் தான் நம்ம முதல் முறையாக இந்த ஸ்கங்கை வச்சு யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பரான கிராஃப்ட் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பை.